ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். VVD 80 years of legacy in consumer goods. எமோஷனலாக இருக்கீங்களா? அவங்கள்ட்ட ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் அண்டு இவள்கிட்ட நான் எதுவுமே சொன்னது கிடையாது. இதுவரை நான் ஹெல்ப்னு சொல்லி யார்ட்டையும் கேட்டது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சும்மா கேட்பேன், கை மாற்று கேட்பேன், கொடுத்துருவேன். மற்றபடி எனக்கு சாப்பாடுன்னு சொல்லி பசிச்சா பட்டினியாக இருப்பேன் தவிர யார்ட்டையும் கேட்க மாட்டேன். எனக்குலாம் ஷூ வாங்க கூட காசு இருக்காது. அப்போ அந்த பழைய ஷூ வித்துட்டு இருப்பாங்களே, நான் நடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், சரி ஒரே ஷூவை ரிப்பீட்டடாக போட்டால் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து செகண்ட்ஸ் ஷூவெல்லாம் வாங்கி நான் போட்டு நடித்த காலங்களாக இருந்தது. ஆனால் இப்போ இத்தனை வருஷத்தில் ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணிட்டீங்க, படங்கள் பண்ணிட்டீங்க, ஆல்பம், சாங்ஸ், எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் ஒரு சக்ஸஸ் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? டெஃபினட்டாக இல்லை. ஓகே, டெஃபினட்டாக இல்லை. 100% அந்த வருத்தம் இருக்குமா உங்களுக்கு? ஐயோ, எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் வந்து ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிறது அந்த விஷயந்தான். அவசரம் பைக்கில் போகணுன்னு பார்க்குறேன், திடீர்னு கண்ணை கட்டி கீழே கூட்டு போய் ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு போல தெரியுது. கண்ணை கட்டியிருந்தேன். கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரிப்பனை இழுத்து விடுங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து காரு. எனக்கு வந்து திருப்பி இவளுக்கு நான் நன்றி கூட சொல்ல மாட்டேன், தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா, இது உன்னோட கடமை, அப்படி தான் நினைப்பேன் நான். இப்போ ஒரு அம்மா இருந்தால் ஒரு பிள்ளைக்கு செய்யும் போது அந்த பிள்ளைங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணாது. ஏன் நீ இதான் பண்ணும், யார் பண்ணுவா? நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? ஸ்டார்டிங் இருந்துச்சு. எனக்கு என்ன முதல்ல சின்ன சின்ன விஷயம் எது இருந்துச்சுன்னா, நான் ஒரு பர்த்டே ரிஸ்க் எடுத்து ரொம்ப பண்ணுவேன். என் பர்த்டேக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இதுவரை சர்ப்ரைஸ்னு ஏதோ கேக் மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. அது சர்ப்ரைஸ் வேற இல்ல, அது கேக் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதே, மறைச்சு வைக்கிறதே நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரியும். ஆனா நம்ம தான் நடிச்சிட்டு தெரியாத மாதிரி நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கணும். ஏய் என்னடா நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. நான் கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. டேய் ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. ஜாலியா இருக்கீங்க. என்னைக்காவது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த காரணத்துக்காக வரும்? பயங்கர சண்டை வரும். சண்டை அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு 10 நாள் பார்த்துட்டு இப்போ இங்கே 2 பேரும் எப்படி இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க மாதிரி இருக்கும். சீரியஸ்லி சீரியல் பார்த்து கமெண்ட் ரிவ்யூலாம் கொடுப்பீங்களா? ஆக்சுவலாக நடித்ததில் கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் ஒரு 3 தடவை 4 தடவை தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பெஸ்ட்டு சீன் இல்லைன்னா பெஸ்ட் பெர்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஆனால் அதை பார்த்து தான் உங்களுக்கு ஃபேனாகவே அவங்க ஆனாங்க. அது லாஸ்ட்டத்தில் நான் செத்துட்டேன்னு சொல்லி பயங்கர ஃபீல் பண்ணிட்டா. லாஸ்ட்டு தூக்கில் தொங்க போட்டு செத்துருவேன்ல, அதில் தான் அந்த எமோஷனில் தான் லவ்வே ப்ரொபோஸ் பண்ணேன். இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஜெய் அவர் மாதிரியான அந்த ஒரு சாயல் இருக்கு. நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா, இல்லை அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஜெய் சார் கூட நான் ஃபஸ்ட்டு மூவி புகழ் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு சீனே இப்போ ஜெய் சாரும் நானும் தான் ஒரே ஃபிலிமில் என்ட்ரி ஆகும். வெற்றிமாறன் சார் தான் அதுக்கு ஃபஸ்ட் கிளாப் அடித்து தட்டி எடுத்தார். வாரணமாயிரம் ஃப்ரெண்ட்லி மெச்சூர்டு டாடி. ஃப்ரெண்ட்லி வேணா சொல்லிக்கலாம், மெச்சூர்டு டாடி இல்ல. பாவேலா நாட்டாமே குசும்பு ப்ளே பாய் தகப்பா கண்டிப்பா. ஆனா நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டா? ரெண்டு வணக்கம். வணக்கம் வணக்கம் ரகு. அப்போ வணக்கம். செம்ம டயர்டா இருக்காங்க போல. ஓகே, நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, நமக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்ற மாதிரியான எமோஷனலா இருக்கீங்களா? அவங்கள்ட்ட ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் எமோஷனல் போது எப்படி சொல்றது, ஆக்சுவலாக என்னோட கஷ்டத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. அண்டு இவள்கிட்ட நான் எதுவுமே சொன்னது கிடையாது. இதுவரை நான் ஹெல்ப்னு சொல்லி யார்ட்டையும் கேட்டது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சும்மா கேட்பேன், கை மாற்று கேட்பேன், கொடுத்துருவேன். மற்றபடி எனக்கு சாப்பாடுன்னு சொல்லி பசிச்சா பட்டினியாக இருப்பேன் தவிர யார்ட்டையும் கேட்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யார்ட்டையும் கேட்க மாட்டேன், கடன் கேட்க மாட்டேன். யாருக்காச்சும் தேவைன்னா வாங்கி கொடுப்பேன் தவிர எனக்கு நான் கேட்டதே கிடையாது இது வரையும். காஸ்டியூம் கூட அதான் சொல்கிறேன், பழசு கூட போடுவேன், ஆனால் யார்ட்ட வாங்கி கொடுக்க முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் எனக்குலாம் ஷூ வாங்க கூட காசு இருக்காது. அப்போ அந்த பழைய ஷூ வித்துட்டு இருப்பாங்களே, நான் நடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், சரி ஒரே ஷூவை ரிப்பீட்டடாக போட்டால் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து செகண்ட்ஸ் ஷூவெல்லாம் வாங்கி நான் போட்டு நடித்த காலங்களாக இருந்தது. ஓகே, அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கேட்பேன், என்னடா புதுசாக இருக்குது ஷூ அப்படின்னு. ஆனால் நான் இந்த விஷயம் கூட இப்போ கூட இவ்வளோ தெரியுமான்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களை நிறையா நான் தாண்டி வந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணால் இன்றைக்கி 1க்கு 10 ஷூ இருக்குது. திடீர்னு ஒரு 15 லட்ச ரூபாய் கார் வந்து கிஃப்ட் பண்ணுறா. கிஃப்ட் பண்ணாங்களா? ஆமாம், இந்த நான் வச்சிருக்க கார் வந்து 15 லட்ச ரூபாய் காரை வாங்கி ஒரு நாள் பார்த்துட்டு ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். 13 லட்சமா வட்டிலாம் சேர்த்த 15 வந்துடும். சரி, திடீர்னு கார்னா கட்டிட்டு ஷூட்டிங் கிளம்புறேன். அந்த டைம் கார் கிடையாது.
அவசரம் பைக்கில் போகணுன்னு பார்க்குறேன், திடீர்னு கண்ணை கட்டி கீழே கூட்டு போய் ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு போல தெரியுது. கண்ணை கட்டியிருந்தேன். கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரிப்பனை இழுத்து விடுங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து காரு கிட்ட சந்திரலேகா பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் பயங்கர எமோஷனலாக இருக்கும். என்னடா இப்படிலாம் கிஃப்ட் பண்ணுறா வைக்கிறா அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பர்த்டேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புதுசாக ஏதாவது கிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எமோஷனல் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ பண்ணுறதுக்கு நான் எமோஷனலாகி கண்ணீர் விட்டு ஆக ஓக அப்படின்னு ரொம்ப நான் இதாக மாட்டேன். என்ன அப்படின்னா இது உன்னோட கடமை அப்படி தான் நினைப்பேன் நான். இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைக்கு செய்யும் போது அந்த பிள்ளைக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணாது. ஏன் நீ இதான் பண்ணும், யார் பண்ணுவா, அந்த மாதிரி இவட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து திருப்பி இவளுக்கு நான் நன்றி கூட சொல்ல மாட்டேன், தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன். திருப்பி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டே நடக்கும் எனக்கு தெரியல. ரொம்ப அப்படி நீ பண்ணாமல் யார் பண்ணுவா, நீ தான் பண்ணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிட்டேன். அது சில நேரங்களில் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் ரியாக்ட் பண்ணும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? ஸ்டார்டிங் இருந்துச்சு. எனக்கு என்ன முதல்ல சின்ன சின்ன விஷயம் எது இருந்துச்சுன்னா, நான் ஒரு பர்த்டே ரிஸ்க் எடுத்து ரொம்ப பண்ணுவேன். என் பர்த்டேக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இதுவரை சர்ப்ரைஸ்னு ஏதாவது பண்ணுங்க. கேக் மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. அது சர்ப்ரைஸ் வேற இல்ல, அது கேக் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதே மறைச்சு வைக்கிறதே நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரியும். ஆனா நம்ம தான் நடிச்சிட்டு தெரியாத மாதிரி நம்ம அப்படி உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணி எனக்கு அது ஒரு 2 வருஷம் எல்லாம் இருந்துச்சு. ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ 12 மணி ஆனா ஏதாவது சர்ப்ரைஸா வாங்கிட்டு வருவாங்க வைப்பாங்க இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அவங்களுக்கு அந்த மைண்ட்லே இல்ல, தாட்லே இல்ல, தெரியாது. இது மாதிரி இவங்கன்னு இல்ல, நான் இது இப்போ கொஞ்சம் நிறைய பேர் அனலைஸ் பண்றேன்ல, இது மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளே அப்படி இருக்காங்க. இல்ல எல்லா பசங்களையும் சொல்ல முடியாது. 10% வேணா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. 10 பேர் உங்களை நான் அவங்க பண்றதா 90% இவர மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால இப்போ கொஞ்சம் தெரியுது. மேபி அவங்களுக்கு அது வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்ல, பெருசா அவங்களுக்கு அது மைண்ட்லயே இல்ல. சோ அதனால இப்போ எதிர்பார்க்கறது இல்ல, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வராது. ஓகே விட்டுருங்க. ஆமா விட்டுருங்கப்பா. அந்த 10 பேர் டேய் நியாயம் பண்றீங்கடா நீங்க. ஆனா இப்போ பொதுவா வந்து உங்களுக்குள்ள இப்போ வந்ததுல இருந்தே வந்துட்டு ஜாலியா பேசறதா இருக்கட்டும், பாப்பா வந்து உங்களை சண்டை போறதா இருக்கட்டும், உங்களை போய் அவங்க கலாய்க்கிறதா இருக்கட்டும், ஜாலியா இருக்கீங்க. என்னைக்காவது உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த காரணத்துக்காக வரும்? இல்ல பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சொல்றேன் பயங்கர சண்டை வரும். சண்டை அப்படின்னா எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டாங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு 10 நாள் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் எப்படி இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க மாதிரி இருக்கும். சீரியஸ்லி நான் ஓப்பனாக சொல்றதுக்குன்னா இவ சொல்றது கரெக்டா இருக்கும், என்னால் ஏத்துக்க முடியாது. இது பண்ணாதீங்க அப்படின்னா ஐயோ இது எப்படி நம்மளை ஏற்றுக்க, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்ல, நம்ம வளர்ந்த விதம், நம்ம உள்ள இன்பில்ட் ஆனது விஷயங்கள், நம்ம பேச்சுலர் இருந்தது எல்லாமே தாண்டி அது அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆக்சுவலாக தெரிஞ்சு நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது. உண்மையில் நம்ம அறிவு அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ பேசுறது உன் அறிவுக்கு தக்கன ஒரு ஆள்கிட்ட சொன்னால் புரியும், எனக்கு தக்கன அறிவு ஆள்கிட்ட வந்து உன் அறிவை கம்மி பண்ணிட்டு தான் சொல்லணும். உன் அளவுக்கு நீ ஈக்குவலாக இருக்குன்னு நினச்சினா எனக்கு ரொம்ப கஷ்டம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முதல்ல அப்படின்னு. கடைசியாக சுற்றி மீது சண்டைலாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவன் சொன்னது கரெக்டு தான் போடல. சீரியஸ்லி ஃபைனலாக அப்படி தான் நிற்கும். அதனால நிறைய கோவப்படுவேன். நான் தான் கோவப்படுவேன். இப்போ நியாயமாக கோவப்படுவேன், நான் தேவையில்லாமல் கோவப்படுவேன். கரெக்டாக சொல்லி தேவையில்லாமல் கோவப்படுவேன். ஓகே அது கொஞ்சம் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய கஷ்டப்பட்டோம் அந்த விஷயத்தில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோவம் வருது எனக்கு. அது எப்படின்னா நம்ம சினிமா தொழில் ஓப்பனாக சொல்கிறேன்னு, நம்ம சினிமாவில் நிறைய அவமானங்கள் பார்ப்போம், நிறைய தோல்விகளை பார்ப்போம். நம்ம வாசல் விட்டு வெளியில் போனாலே நம்ம பசங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டீக்கல்லேருந்து எவ்வளோ புலம்புவாங்க, அவங்களும் ஒரு ட்ரீம் இருக்கும், கனவு இருக்கும், நம்ம என்னென்னமோ சாதிக்க நம்ம காசு பணம் காரு பங்களா கிடையாது, நம்ம ட்ரீமே வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது இவங்க ஏதாச்சும் ஒன்று புதுசாக திணிப்பாங்களா, நமக்கு அதுலேருந்து வெளியிலே வரவே முடியாது. நம்ம அங்கேயே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிற்போம். பட் இவங்க வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அந்த மயக்கம் என்னன்னு ஒரு படம் வந்து தனுஷ் படம், அந்த மாதிரி டேய் நம்ம ஒரு உலகத்தில் இருப்போம், இவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம மீடியா இருக்கிறவங்க மட்டும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில, எனக்கு அப்படி தோணும். இப்போ மீடியாவில் இருக்கவங்களே இருந்தால் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ சில விஷயங்கள்லாம் பொசசிவ் ஆகும்ல, இப்போ வந்து அவர் ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணுறாருன்னா பேரெல்லாம் பண்ணுவாங்க, மேபி ஒரு ரொமான்டிக் இருக்கும், இல்லை டச் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை அதுக்கெல்லாம் பொசசிவ் ஆவீங்களா, ரியாக்ட் பண்ணுவீங்களா அதெல்லாம் அவங்கள்ட்ட? நான் பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி என்னன்னு தெரியல, பொசசிவ் ஆகுறது இல்லை. அது வந்து அது என்னன்னு தெரியல, ஒர்க்குன்னு எனக்கு மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
ஏதாவது ஆயிருக்கேன்னா நீங்க தான் சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட அந்தோனி தாசன் ஒரு சாங் எடுத்தேன், பயங்கர ரொமான்டிக் சாங். பார்த்தீங்களா? அந்த சாங் ரொமான்டிக் பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் நான் ஹோம்ஒர்க் மீன்ஸ் இவங்க ரொமான்ஸ் பண்ணல, ரொமான்டிக் சாங்கெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சு யூடியூப்பில் பாருங்கள் நல்லா பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ரொமான்ஸ் மாதிரி தெரியணும், அதாவது ஆபாசமாக தெரியக்கூடாது, ஹாஸாக தெரியக்கூடாது, இல்லை ஹார்டாக தெரியல, ஆக்வர்டாக தெரியக்கூடாது, அது ரொமான்டிக்காக இருக்கணுங்க பார்க்க அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கான சாங்கெல்லாம் போட்டு தான் பார்க்க சொல்ல. பாருங்கள் இந்தளவு க்யூட்டாக போல. இப்போ சிவகார்த்திலாம் பாருங்கள், அவர் பண்ணாலும் அந்த க்யூட்னஸ் இருக்கும். தனுஷை பாருங்கள், இந்த மாதிரி பேர் கமலஹாசனை வச்சுட்டு ரொமான்டிக் பண்ணுங்க சொல்லி சாங் அவ்வளோ கைட் பண்ணுவாள். ஆமாம், சிலங்கெல்லாம் ஓவராக ஏதாச்சும் தப்பாக ரியாக்ட்லாம் பண்ணிட்டேன்னா கோவப்பட்டுருவா, என்னங்க நடிக்கிறீங்க அப்படின்ன மாதிரி. சீரியல் பார்த்து கமெண்ட் ரிவ்யூலாம் கொடுப்பீங்களா? ஆமாம், சீரியல் வந்து ரெகுலராக ரொம்ப இது பண்ண மாட்டேன், விட்டுருவேன். இந்த மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வரும்போது சொல்லுவேன், கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ரியாக்ஷன்ஸ் ஏதாவது தப்பாக கொடுத்துருவாங்க சம்டைம். அது வந்து சிலது இந்த மாதிரி ரொமான்டிக் சாங் போது தப்பாக காமிச்சிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண வேணான்னு சொல்லி இந்த சாங் அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ரொமான்டிக் சாங்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு கிடையாது, லவ்வா அந்த இடத்துல தெரியணும். ஸோ அதை லவ்வா எவ்வளோ காமிக்க முடியுமோ காமிங்க அப்படின்னு சொல்லி அப்படி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னா அது யோசிக்காம அங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு பண்ணும்போது அது பாக்குறதுக்கு வந்து சிலவங்களுக்கு தப்பா போய் கண்டிப்பாக தப்பா தான் தெரியும் அந்த விஷயம். அதை நீங்களா உள் வாங்கிட்டு நம்ம கரெக்டா பண்ணணும்னு எடுக்கும்போது அது லவ்வா வெளியே தெரியும்ல. ஸோ அது நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி அந்த மாதிரி சொல்லுவேன். ஆக்சுவலாக நடித்ததில் கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் ஒரு 3 தடவை 4 தடவை தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பெஸ்ட்டு சீன் இல்லைன்னா பெஸ்ட் பெர்ஃபார்ம் அப்படின்ட்டு, மற்றபடி சொன்னதே இல்லை. ஆனால் அதை பார்த்து தான் உங்களுக்கு ஃபேனாகவே அவங்க ஆனாங்க. அது ஆசத்தில் நான் செத்துட்டேன்னு சொல்லி பயங்கர ஃபீல் பண்ணிட்டா. லாஸ்ட்டு தூக்கில் தொங்க போட்டு செத்துருவேன்ல, அதில் தான் அந்த எமோஷனில் தான் லவ்வே ப்ரப்போஸ் பண்ணேன். உண்மையிலேயே அந்த தூக்கு போட்ட மாதிரி செத்துருவீங்களாங்க, அது ஃப்ரைடே நடந்துச்சு. அது உண்மையிலேயே பாண்டி கனவா இல்லை செத்துருவீங்களா, உயிரோட வந்துடுவீங்களே, நான் செத்துட்டா அதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டீங்களா நீங்கள், இப்போலாம் பேசாதீங்க வாயை முடுங்க, இல்லை சீரியலில் சொன்னேன் அந்த தான் சரியான டைம் அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க வந்து 12th முடிச்சு காலேஜ் போயிருந்தாங்க. பாப்பா சின்ன பொண்ணாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னை பற்றி ப்ரப்போஸ் பண்ணி ஓகே வாங்கிட்டேன். ஆனால் இப்போ இத்தனை வருஷத்தில் ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணிட்டீங்க, படங்கள் பண்ணிட்டீங்க, ஆல்பம் சாங்ஸ் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் ஒரு சக்ஸஸ் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க, அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? டெஃபினட்டாக இல்லை. ஓகே, டெஃபினட்டாக இல்லை. 100% அந்த வருத்தம் இருக்குமா உங்களுக்கு? ஐயோ எனக்கு ரொம்ப, நான் அடிக்கடி நான் வந்து ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிறது அந்த விஷயந்தான். நான் அடிக்கடி நினைக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் பட்ட எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் மீடியாவில், வாட் எவர் எல்லாருமே ஃபீல்டு தான், கேமராமேனாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாருமே அவங்க ட்ராக்கில் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். பட் நான் பட்ட வலி, நான் பட்ட கஷ்டம், எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு கிடைச்ச ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வேறு யாருக்கு லைஃப்பில் கிடச்சிருக்காது, சினிமாவில் கிடச்சிருக்காது. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடச்சி ஏன் அந்த இடத்த நம்ம அச்சீவ் பண்ண முடியல, அந்த இடத்துக்கு ஏன் போகல அப்படின்னு எனக்கு அடிக்கடி நான் கேள்வி கேட்டுப்பேன். எங்கேயுமே தப்பு பண்ணலையாடா, நம்ம ஒருவேளை லேசியாக இருந்துட்டோமா, ஒருவேளை நம்ம ட்ரை பண்ண முட்டோமா, ஒருவேளை வந்து நம்ம தப்பான ட்ராக்கில் போயிட்டோமா, இல்லை அதாவது அடிக்கடி சொல்கிறேன்னு லவ்க்கு பண்ணிவிட்டு சும்மா சுற்றிட்டோமா அப்படின்னு கூட நான் எங்கேயுமே நான் ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு டேயும் நல்லது கெட்டதுக்கு மட்டும் தான் ஊருக்கே போவேன், எங்கள் அம்மா அப்பா பார்க்க போவேன். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த இடத்த நம்ம போய் போய் உட்காரல, ஏன் அந்த இடத்த போய் நம்ம பிடிக்கல அப்படிங்கிற விஷயம் எனக்கு அடிக்கடி தோணும். நிறைய இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுவேன். நான் அடிக்கடி தனியாக உட்காரும்போது ஆரம்பிச்சிட்டிங்களா, டல் ஆகிட்டிங்களா அப்படின்பா. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கூட வந்தவங்க எப்படி போனாங்க, கூட வராதவங்க எப்படி போனாங்க, அதை பற்றி நான் கம்பேரிஷன் என்றைக்கு பண்ணது கிடையாது. பட் எனக்கான பொட்டென்ஷியல், எனக்கான இடம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவேன். இப்போயே எனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். ஒருவேளை ஏஜ்லாம் போனதுக்கப்புறம், முடியெலாம் கொட்டினதுக்கப்புறம், அழகுலாம் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்பட்டுருவணும். இப்போ எனக்கு அப்படி இறைவன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது உண்மையாக இருந்தால் எனக்கு இப்போ கூட நான் ஆப்பர்ச்சுனிட்டியை இது நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு அந்த விஷயத்தை கூட நான் என்னமே ட்ரை பண்ணணும், எல்லாமே ட்ரை பண்ண, அதனால தான் எல்லாமே பண்ணுவேன். ஆங்கரிங் பண்ணுவேன், திடீர்னு ஒரு ஸ்டேஜ் போட சொன்னால் அங்கே ஆடுவேன், சீரியல் பண்ணுவேன், படம் பண்ணுவேன், கேரக்டர் ரோல் ஏதாவது பண்ணுவேன். ஏதோ இடத்துல ஸ்பார்க் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஜெய் அவர் மாதிரியான அந்த ஒரு சாயல் இருக்கு, நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா, இல்லை அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஜெய் சார் கூட நான் ஃபஸ்ட்டு மூவி புகழ் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு சீனே இப்போ ஜெய் சாரும் நானும் தான் ஒரே ஃபிலிமில் என்ட்ரி ஆகும். வெற்றிமாறன் சார் தான் அதுக்கு ஃபஸ்ட் கிளாப் அடித்து தட்டி எடுத்தார். மணிமாறன் சார் தான் டைரக்ஷன் பண்ணார். அப்போ வேல்ராஜ் சார் ஃப்ரேம் வைக்கும்போது மொதல் ஷாட்டு அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே வர ஓப்பன் ஆகிற மாதிரி மானிட்டரில் பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே டிஷர்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே ஜெய் இப்படி என்னை பார்த்தாரு, வேல்ராஜ் சார் இப்படி என்னை பார்த்தாரு, ஓஹோ இந்த சீனை தூக்கிட்டாங்கடா,
பின்னாடி போய் நிற்க சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. 2 பேரும் ஜெய் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு. அவனே ஜெய் சார் தான் தம்பி தான் அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ஜெய் சார். வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் சரி அந்த சீனை வந்து பின்னாடி நிற்க வச்சுருப்பாங்க, இல்லைன்னா சீனை தூக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சங்கத்தலைவனா நீயா 2 ஜெய் சார் நடித்த ஒரு படம் இருந்தது. அந்த படத்தில் அவர் கூட திருப்பி நடித்தேன். அவர் வந்து நடிக்க முடியாத சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதில் டூப்லாம் நான் தான் ஜெய் சாருக்காக போட்டேன். ஓகே. ஆமாம், அவர் ஷர்ட்லாம் கொடுத்துருவாங்க. அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தேன். அவர் வராத பொசிஷன்ஸை எனக்கு அந்த ஒயிட் ஆங்கிளாக நான் நடித்தேன். நான் இத்தனை வருஷத்தில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், ஐ மீன் ஏதாவது கிடச்சி அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படி மிஸ் பண்ணதே கிடையாது. அதனால தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்காக லேட்டாக போயிட்டேன், இல்லை இந்த வாய்ப்புக்கு போய் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு வந்தது எல்லாமே யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு தான். ஸோ அப்போ நான் நம்பினேன், ஓகே உனக்கான பாதை இன்னும் இருக்கு போல தெரியுது. சேது என்ன சொன்ன மாதிரி இன்னிலேருந்து நீ ஆரம்பித்தா கூட போதும், உனக்கான விஷயத்தை உருவாக்கிக்கலாங்கிற மாதிரி அதை நம்பிக்கிட்டு இருக்கேன் இன்னும். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபாக அப்படி பேசிட்டோம், ஒரு அப்பாவா அவர் வந்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டார். தென் வந்து இவர் எந்த மாதிரியான ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறையா இருக்குது. இது மாதிரிலாம் அவர் எப்பப்பெல்லாம் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓ சூப்பர். அந்த மாதிரிலாம் இருப்பாரா, இல்லை நெவர் எவர் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு சந்தோஷ் சுப்ரமணியம் அப்பா இந்த மாதிரிலாம் இருப்பாரா? சந்தோஷ் சுப்ரமணியம் அப்பா மாதிரி கொஞ்சம் கூட கிடையாது, ஒரு பர்சன் கூட கிடையாது. ஓகே, இல்லை அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஜாலியாக தான். ஆமா அது மாதிரி. வா ஓ டாபிக் தான் கரெக்டாக வந்துட்டா பாருங்க. ஓகே, அவங்க இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பழைய படமாக இருந்திருக்கும்ல. ஆமா. வாரணமாயிரம் ஃப்ரெண்ட்லி மெச்சூர்டு டாடி ஃப்ரெண்ட்லி வேணா சொல்லிக்கலாம். மெச்சூர்டு டாடி பாவையிலா சொல்லிட்டு போனா என்ன பண்ணுது? நாட்டாமே குசும்பு பிளே பாய் தகப்பா கண்டிப்பா. ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டா? கரெக்ட் தகப்பா. இல்லைங்க, இவங்க சொல்றாங்கன்னா ஓகே, அந்த பாப்பா இது ஓ அந்த காமெடி பார்த்துருக்காங்களா அவங்க? தெரியல, பார்த்தது இல்லை. எப்படி சொல்றேன், அவங்க அந்த பிளே பாய் தகப்பாவை பத்தி சொல்லிட்டாங்க போல. இது பெர்ஃபெக்ட் மேட்ச். மோட்டிவேஷனல் அப்பா மோட்டிவேஷனலா கொடுப்பாங்க. அப்பா தான், பட் அவளுக்கு இன்னும் அது புரிஞ்சுக்கிற வயசு வரல. மேபி ஃபியூச்சர்ல அவங்க அப்பா என்னென்ன பண்ணி வந்திருக்காங்கன்னு அவளுக்கு புரியும் போது அது மோட்டிவேஷனா மாறதுக்கு அவளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயம் இது வந்து 100க்கு நான் வந்து ஒரு 300 500 மார்க் போடுவேன். ப்ரொடெக்டிவ் அப்பா கண்டிப்பா. அபிமானம், நீங்க ஏதாவது படம்லாம் பார்த்து ஏதாவது ஃபீல் பண்ணிருக்காங்களா? அப்பா இது பார்த்தா அவங்க ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஞாபகம் வருது அப்படி சொல்ல முடியாது. அவளுக்கு அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வீடியோக்காக திட்டி அப்படியே கிண்டல் பண்ணிட்டு அப்படியே பிஹேவ் பண்ணா, அதனால சொல்றதுக்கு சங்கோஜப்பட்டு சொல்லல. ஓகே, இல்ல அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு க்ளோஸா இருந்தா தான் அதே பண்ண முடியும். ஆமா, அதே பண்ண பிடிச்சாதான் பண்ண முடியும். ஆமா, அவளுக்கு வந்து எல்லா யாரை பிடிக்கிறது நீங்க கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா தான். ஓகே, கோவக்கார அப்பா வாய்ப்பே இல்லை, நானே சொல்லுவேன். ஹஸ்பண்ட் வேணா மாத்திக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகும், இது எனக்கு சூட் இல்ல. நிறைய நீங்க சரண்யா பண்ணுவீங்க. ஆமா, அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் கூட கேட்டீங்கல்ல, அதுல வந்து எனக்கு அது மேட்ச் ஆகும். உங்களுக்கு ரிலேட் ஆகும். அப்பா கேரக்டர் வந்து எனக்கு தான் ப்ளே பண்றாங்க. ஓகே, கில்லி விஜய் சாரா? ஆமா, அவ வந்து தளபதி ஃபேன். வெறப்பான அப்பாவும் கிடையாது, இந்த அப்பாவும் கிடையாது. பிராக்டிக்கல் அப்பா சொல்ல முடியல, பிராக்டிக்கல் அப்பாவும் இல்ல, கொஞ்சம் கிரிஞ்ச் அப்பா. கொஞ்சம் கிரிஞ்ச் அப்பா. எதனால அப்படி சொல்றீங்க? அப்பா கிரிஞ்சுனா இப்ப என்னன்னு இவங்களுக்கு தெரியுமா? இவங்க சொல்லுவாங்களா அப்பா கிரிஞ்சா பண்றீங்கப்பா அப்படின்னு? மொக்க போடுவாரா அப்பா? எப்பப்பெல்லாம் மொக்க போடுவாரு? அப்பப்ப மொக்க போடுவாரு. அப்பப்ப நல்ல வேலை எப்போதும் சொல்லாம விட்டாங்க. ஸ்ட்ரிக்ட் அப்பாவோ கிடையாது, இது கிடையாது. பெர்ஃபெக்ட் ரோல் மாடல் ஃபாதர், இது வந்து சொல்லிக்கலாம். 1000 மார்க் போடலாம்ல. கண்டிப்பா 1000 மார்க். ஆனா அதிகமான ஓட்டு வந்து எதுக்கு வந்துச்சுன்னா சொன்னேன்ல. ஆமா ஆமா அப்பா நான் வந்து ஃபர்ஸ்ட் கீழ ரீட் பண்ணல ஆக்சுவலி. அப்பா நீங்க வந்து மூவி சொன்னதை வச்சு சொன்னேன். ஆக்சுவலா இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ப்ளே பாய் அப்பா தான். அதுதான் வந்துட்டு அதுதான் வந்துட்டு அவங்களே சொன்னாங்க எங்க அப்பா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. செந்தில கரெக்டா காட்டினாங்க, செந்தில் சார். நியாயம் நீதி நேர்மை அப்பா. இல்ல 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 இந்த மாதிரி நிறைய. ராஜா ராணி இது வந்து ஒரு 100க்கு ஒரு 80% இது மாதிரி தான். ஐயோயோப்பா, அன்பு இருக்கு ஆனா காட்டிக்காத அப்பா. இது நிறைய காமிப்பாங்க
கண்டிப்பா. ஆமா, அன்பு இருக்கு, காமிக்காம இருக்கிறதுல நிறைய காட்டுவாங்க அந்த மாதிரி. சரி, இப்போ பாப்பா நீங்க உங்களுக்கு ஒக்கி ஹாசன், எனக்கு நீங்க இந்த பேர் அப்பையில இருந்து எனக்கு கேட்கணும்னு கியூரியாசிட்டியா இருந்தது. என்னது அது ஒக்கி ஹாசன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? ஓகே ஹாசன்னா என்னது, மீனிங் என்ன? சொல்லு, நீ தான் சொல்லணும், அங்கிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் அந்த நேம் வச்சாங்க உனக்கு? புயல்ல பிறந்தீங்களா? புயல் வந்து போயிருச்சு, ஒரு புயல் வந்துருச்சு இல்ல, நம்ம போயிடுவோம்னு சொல்லி அந்த ஒக்கி புயல் அந்த டைம்ல பிறந்தனால அந்த டே பிறக்கும் போது சரி என்ன பேர் வைக்கலாம் போது சரி எங்க வீட்டு சைடுல வந்து ஹிந்து சைடுல வந்து பேர் வைக்கலாம், அவங்க சைடு கிறிஸ்டின் சைடு பேர் வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆஸ்லேஷன்லாம் வந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தோம் யாரு குழப்பிக்க வேணாம், யாருக்கு எந்த கஷ்டம் கொடுக்க வேணாம், நேரம் ஜாதகம் எதுவுமே பார்க்காம பெருசாக புயல் பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு. இவங்க நேம் கமலஹாசன், அதுல இருந்து ஹாசன் சேர்த்து ஓகே ஹாசன் அப்படின்ட்டு வச்சு யாருக்கும் எந்த பிரச்சனை யாருக்கு எந்த பிரச்சனை வேணாம்பா வைக்கடா ஒரு பேர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் இன்னும் மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் பார்க்கணும். தென் இவங்க வந்து அவங்க டேலண்ட் எல்லாத்துலேயுமே அடுத்தடுத்த சக்ஸஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ரொம்ப நன்றி. அண்ட் நீ வீடியோ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு கும்பிடு இல்லை கும்பிட்டுருங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வீடியோ ஒதுக்கி சினி உலகம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், சினி உலகம் தேங்க்ஸ். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய மெமரபுளான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா பாப்பா எங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயமா இருக்கும். இது ஃபியூச்சரில் நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணலாம்ல, காட்டலாம். ஓகே, ஆமாம் எங்கள் கதை. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகைன் சினி உலகம் முடிஞ்சிருச்சு, ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. சினி உலக நேயர்களுக்கும் அண்ட் பிரதர் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். VVD, 8 years of legacy in consumer goods.